நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி அருகே 8 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த வட மாநில தொழிலாளி போக்சோ சட்டத்தில் பிடிபட்டார். பெற்றோர் இருவரும் கூலி வேலைக்கு சென்ற நிலையில் பெண் பிள்ளைகள் இருவர் மட்டும் வீட்டில் இருந்துள்ளனர். இதனை அறிந்த அப்பகுதியில் வேலை செய்து வந்த 22 வயதான முகேஷ்குமார் என்ற வட மாநில தொழிலாளி 8 வயது சிறுமியிடம் பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்டுள்ளார். இதையடுத்து புகாரின் பேரில் முகேஷ்குமார் போக்சோவில் பிடிபட்டார். விடியா திமுக ஆட்சியில் நாள்தோறும் கொலை, கொள்ளை, பாலியல் வன்கொடுமை குற்றங்கள் அதிகரித்து வருவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். பொள்ளாச்சி அருகே 11ஆம் வகுப்பு படித்து வரும் 16 வயது சிறுமியை திருமணம் செய்த கூலி தொழிலாளி போக்சோவில் சிக்கினார். 2 தினங்களுக்கு முன்பு வெளியே சென்ற சிறுமி வீடு திரும்பாததால் சிறுமியின் பெற்றோர் காவல் நிலையத்தில் புகார் அளித்ததுடன் பல்வேறு இடங்களில் தேடி வந்தனர். இந்நிலையில் வெள்ளைக்கவுண்டனூர் கிராமத்தைச் சேர்ந்த சிவக்குமார் என்ற கூலி தொழிலாளியுடன் கேரளாவில் இருந்த சிறுமி மீட்கப்பட்டார். சிவக்குமாரிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் அவருக்கு ஏற்கனவே திருமணமாகி 2 குழந்தைகள் உள்ளதும் சிறுமிக்கு ஆசை வார்த்தை கூறி கேரளாவுக்கு அழைத்துச் சென்று அவரை திருமணம் செய்ததும் தெரியவந்தது. விடியா ஸ்டாலின் ஆட்சியில் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் தொடர்ந்து அதிகரித்து வருவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. கடலூர் மாவட்டம் அருகே சிறுமியை பாலியல் பலாத்காரம் செய்த சித்தப்பா உள்ளிட்ட 2 போக்சோவில் சிக்கினர். விருத்தாச்சலம் அருகே உள்ள கிராமத்தைச் சேர்ந்த 17 வயது மாணவியை அதே பகுதியைச் சேர்ந்த 17 வயது சிறுவன் திருமணம் செய்து கொள்வதாக ஆசை வார்த்தை கூறி பாலியல் பலாத்காரம் செய்துள்ளார். இந்த நிலையில் அச்சிறுமியை அவரது சித்தப்பாவும் மிரட்டி பலமுறை பலாத்காரம் செய்துள்ளார். இது குறித்த புகாரில் 17 வயது சிறுவன், சிறுமியின் சித்தப்பா, உடந்தையாக இருந்த சிறுமியின் தாய் ஆகிய 3 போக்சோவில் சிக்கினர். இதை அறிந்த பொதுமக்கள் கும்பகர்ண தூக்கத்தில் இருக்கும் ஏவல் துறையால் சிறுமிகளின் வாழ்க்கை சீரழிவது தொடர்கதையாவதாக குற்றம் சாட்டினர்.